Hello மக்களே, வெல்கம் பேக் டு CDT ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங், ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PKL ஆக்ஷன் வந்துட்டு சீசன் 12 நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது வந்துட்டு டே 1 முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் டே 1ல வந்துட்டு தமிழ் தலைவாஸ் எடுத்துக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங்கான டிசிஷன்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சோ தமிழ் தலைவாஸோட ஃபர்ஸ்ட் பை யாரா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஹை ஃபிளையர் பவன் தான். தட் வாஸ் குவைட் எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். பட் இவ்வளோ இதுவும் வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு பவனுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் பவன் குமார் ஷராவத் வந்துட்டு லிட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆயிருக்க வேண்டிய ஒரு பிளேயர். கிட்டத்தட்ட வந்துட்டு அன்சோல்ட் ஆக போகிற சுச்சுவேஷன் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் பிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குறுக்க மறுக்கால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏமாத்தி தான் வந்துட்டு பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் வி காட் பவன் குமார் ஷராவத் ஃபார் 59 lakhs. இட்ஸ் வந்துட்டு ஒரு டீசென்ட் பிரைஸ் அப்படி தான் சொல்லிக்கலாம். 2.25 crores, I mean 2.525 years 2.25 நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவர் வாங்கினோம். பட் 4 நிமிஷம் மட்டும் தான் மேட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜுரின்னு சொல்லி போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் தெலுங்கு டேட்ஸ்க்கு டிசிஷன் போயிருந்தானே, இப்போ திருப்பி வந்துட்டு தமிழ் தலைவாஸ் வந்துட்டு கம்பேக் பண்ணாரு. இந்த சீசன் வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சீசன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம் பவன் குமார் ஷராவத்துக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் வந்துட்டு நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கு போனது ஒரே ஒரு சீசன் தான் இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் தலைவாஸோட கேரியர்லேயே. ஸோ அந்த ஒரு சீசன் எப்போ அப்படின்னா வந்துட்டு பவன் குமார் ஷராவத் சீசன் தான். ஸோ பவன் குமார் ஷராவத் இஸ் கமிங் பேக் டு தமிழ் தலைவாஸ். ஸோ லெட்ஸ் ஹோப் இந்த சீசனுமே வந்துட்டு தமிழ் தலைவாஸ் வந்துட்டு நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கு போவோம் அப்படின்ற வந்துட்டு திங்க் பண்ணுவோம். ஐ மீன் நான் திங்க் பண்றேன் கண்டிப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப லேகிங்கா இருந்தது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப லேகிங்கா இருக்கு. ஏன்னா நம்மளோட டீமோட டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் 2லயோ டாப் 3ல இருந்தாங்க நினைக்கிறேன். டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கல. பட் நம்மளோட ரைடர்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் லெட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் குமார் ஷராவத்தை கொண்டு வந்தாங்க. அண்ட் பவன் குமார் ஷராவத்துக்கு அடுத்து வந்துட்டு நம்ம கோச் சஞ்சீவ் பலியானுடைய ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு போய் சொல்லலாம் பாத்தீங்களா, அர்ஜுன் தேஷ்வால் தான் வந்துட்டு அதுக்கடுத்து தமிழ் தலைவாஸ் வந்துட்டு பிட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வாலுமே வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர். நம்ம வந்துட்டு நான் ஆல்ரெடி முந்தா போட்டு அந்த வீடியோல சொன்னேன். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ யங்ஸ்டர் வேணும் திங்க் பண்றாங்க. ஸோ கோச் சஞ்சீவ் பலியானுக்கு ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான முகமா இருக்கும். அதனால வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி நிறைய பேருமே வந்து கீழே கமெண்ட் பண்றது. அவர் பேர் வந்துட்டு கரெக்டா எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. அவர் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்றது வந்துட்டு, நீங்க எப்படி சஞ்சீவ் பலியானுடைய செல்ல பிள்ளை அர்ஜுன் தேஷ்வால மிஸ் பண்ணீங்க, அவர் கண்டிப்பா போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் வந்துட்டு சஞ்சீவ் பலியானுடைய செல்ல பிள்ளை ஆகிய அர்ஜுன் தேஷ்வாலுக்கு போயிருக்காங்க. நம்ம வந்துட்டு சஞ்சீவ் பலியானோட செல்ல பிள்ளை மட்டும் அப்படின்னு சொல்றதை விட சஞ்சீவ் பலியான் தாண்டி அவருக்கு வந்துட்டு அர்ஜுன் தேஷ்வால் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லாஸ்ட் 2-3 சீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா PKL வரலாற்றுல ஒரு சில நல்ல இம்பாக்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. ஸோ இவருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லி தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னா ஒரு குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நரேந்தர் கண்டல ரிட்டைன் பண்ணும், அதுக்கப்புறம் மொயின் ஷஃபாகியை ரிட்டைன் பண்ணும், விஷால் சஹலை ரிட்டைன் பண்ணுவோம். ஸோ 3 ரைடர்ஸ் இருக்காங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரோஹித் பெனிவாலை கொண்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் அபிராஜ் பன்வர் கொண்டு வந்திருக்கோம், அப்புறம் யோகேஷ் கொண்டு வந்துருக்கோம். இவ்வளோ பிளேஸ் வச்சுக்கிட்டு திருப்பியும் நம்ம வந்துட்டு இன்னும் 2 பிளேஸ் எடுத்துருக்கோமே அப்படின்றதுல வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் நம்ம வந்துட்டு ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வந்துட்டு மோசமா இருந்துச்சு. சப்போஸ் நிறைய பேருக்கு இன்ஜுரிலாம் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால ஒரு பேக்கப் ஆப்ஷனா இருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7ல யார் பிளே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நரேந்தர் தான் வந்துட்டு நம்ம ஒரு லாஸ்ட் 2 முடிச்சு வந்துட்டு பிரைமரி ரைடர் யூஸ் பண்ணோம். பட் இந்த சீசன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்தர் கண்டோலா வந்துட்டு ஒரு நம்ம செகண்டரி ரைடர் பொசிஷன் டெர்ஷரி ரைடர் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 பிரைமரி பொசிஷன்ல வந்துட்டு நம்மளுடைய அர்ஜுன் தேஷ்வால் பிளே பண்ண போறாரு. செகண்டரி பொசிஷன்ல வந்துட்டு பவன் குமார் ஷராவத் பிளே பண்ணுவாரு. டெர்ஷரி ரைடரா வந்துட்டு நம்மளுடைய நரேந்தர் கண்டோலா பிளே பண்ணுவாரு. அண்ட் ஃபோர்த்தா வந்துட்டு மொயின் ஷஃபாகி, அதாவது டூ ஆர் டை ரைடுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மொயின் ஷஃபாகி வந்துட்டு உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் திங்க் போறேன். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆக்ஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். இது மேபி நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்கா இல்லை. நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்கி கிங் பர்தீப் நர்வால் கெட்டிங் அன்சோல்ட். ஏன்னா லாஸ்ட் சீசனே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் எப்படியே தட்டு மாதிரி வந்துட்டு அவர் எடுத்துட்டாங்க 1 crore சொல்றேன். அண்ட் நான் ரீசெண்டா போட்ட வீடியோலுமே அதான் சொன்னேன், அதாவது பர்தீப் நர்வால் மைட் கோ அன்சோல்ட் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் டே 1 ஆக்ஷன்ல வந்துட்டு பர்தீப் நர்வால் வந்துட்டு 20 lakhs பேஸ் பிரைஸ் அவர் வந்துட்டு அன்சோல்ட் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு லாஸ்ட் 2 முடிச்சு நான் வந்துட்டு ஃபார்ம்ல இல்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி பாப்போம் டே 2ல வந்துட்டு அன்சோல்ட் ஆயிட்டாரா, டோட்டலா அன்சோல்ட் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. டே 2ல சப்போஸ் ஏதாவது டீம்ஸ் ஃபீல் பண்றாங்க, இல்ல எங்க டீமுக்கு வந்துட்டு இன்னொரு ரைடர் தேவைப்படுது, யாராவது ஒரு பெரிய பிளேயர் வேணும், பர்தீப் நர்வால் வந்துட்டு அன்சோல்ட் லிஸ்ட்ல இருக்காரு, அப்ப அவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு பர்தீப் நர்வால் வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு PK பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் ஹோப் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு இந்த வீடியோ என் பண்றதுக்கு முன்னாடி டே 2 ஆக்ஷனுக்கு உள்ள போகும்போது நம்ம கையில காசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது 2.55 crores வச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்துட்டு அர்ஜுன் தேஷ்வால் வந்துட்டு 1.45 crores வாங்கியிருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பவன்குமார் ஷெராவத்தை வந்துட்டு 59 lakhs வாங்கியிருக்கோம். ஸோ இவங்க 2 பேரோட பர்ஸ் அமௌண்ட் சேர்த்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா 2 crores நம்ம கிட்ட வந்துட்டு காலி ஆயிருச்சு. ஸோ எக்ஸாக்டா சொன்னா 1.9 crores வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு காலி 1.95 crores சம்திங் அமௌண்ட் வந்துட்டு காலி ஆயிருச்சு. நம்ம கிட்ட கூட இருக்கக்கூடிய மீதி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 lakhs மட்டும் தான் இருக்கு. இந்த 55 lakhs நம்ம தமிழ் தலைவர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப்க்கு 2 கவர் டிஃபெண்டர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கார்னர் டிஃபென்ஸுமே வந்துட்டு நம்ம தமிழ் தலைவர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ் தலைவர்ஸுடைய டார்கெட்டா இருக்கும் ஃபார் ஆக்ஷன் டே 2ல. ஸோ தமிழ் தலைவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு ஹிண்டே கொடுத்தாங்க. இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி நம்ம தமிழ் தலைவர்ஸ் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா தமிழ் தலைவர்ஸ் பஸ்ல வந்துட்டு சீட் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இடம் இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் 6 பிளேயர்ஸ் தான் வந்துட்டு போட்டிருப்பாங்க. So it shows like Tamil Televas are not ready to sign 25 players. They are going to sign only 20 to 21 players அப்படி மாதிரி தான் தெரியுது. So let's hope நாளைக்கு ஆக்ஷன் முடிஞ்சோடனே தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. Day 2 ஆக்ஷனுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe to CDD Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. See you in the next video guys. Bye.